உச்சைஸ்ரவஸ் வந்து சமுத்திரத்திலிருந்து, சமுத்திர மத்தனத்திலிருந்து தோன்றினார் அப்படின்னு சௌத்தி சொல்றார். உடனே வந்து சவுனக ரிஷிகள் கேட்கிறா, மத்தனம் ஏன் நடந்தது, எதுக்கு மத்தனம் பண்ணோம், சமுத்திரத்தை எதுக்கு இப்ப மத்தனம் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அந்த குதிரை தோன்றியதுன்னு சொன்னேன், எப்படி அந்த குதிரை வெளில வந்தது சமுத்திரத்திலிருந்து, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு உடனே சௌத்தி சொல்றார். அதாவது மேரு மலைன்னு ஒரு மலை இருக்கு. மேரு மலை தெரியுமா? போலார் மவுண்டன் அப்படின்னு சொல்றா. அதாவது புராணங்கள்ல வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்கு, எந்த மலையை சுற்றி சூரியன் வலம் வருமோ அதுதான் மேரு மலை அப்படின்னு. சரியா? போலார் மவுண்டன் இருக்கு இல்லையா, அந்த சன் செட்டே ஆகாம சூரியன் வந்து எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வர்றதுனால அதுதான் மேரு மலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லப்படுறது. தெரியல. ஸோ எனிவே, ஸோ மேரு மலையில தேவதாக்கள்லாம் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ரத்ன சபையில உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா எல்லா தேவதாவும். எதுக்காக இந்த தபஸ் பண்றா அப்படின்னாக்க, அமிர்தம் கிடைக்கணும் எங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தபஸ் பண்றா. அந்த தபஸ் வந்து முதிர்ச்சியான நிலையில என்ன ஆச்சு, இவர் வந்து ஹீரோ யாரு, நாராயணர், அவர் வந்து போய் பிரம்மாஜியை மீட் பண்றார். என்ன சொல்றார், இவளுக்கு தபஸ் முதிர்ச்சியான நிலைமை வந்துடுத்து, அதனால தேவர்களையும் அசுரர்களையும் பார்க்கடலை கடைய சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா. ஓய சொல்லிடலாமே அப்படின்னு தேவதா கிட்ட இன்ஃபார்ம் பண்றான், நீங்க வந்து பார்க்கடலை கடையணும் அப்படின்னு. இதோட 17வது அத்தியாயம் முடிகிறது. 18வது அத்தியாயம் 46 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ இந்த 18வது அத்தியாயத்துல தான் சமுத்திர மத்தனம் கதை வருது. சமுத்திர மத்தனம் நம்மளுடைய லிட்ரேச்சர்ல, நம்மளுடைய நூல்கள்ல 2 நூல்கள்ல பிரசித்தியா சொல்லப்படுறது. ஒன்று வந்து விஷ்ணு புராணத்துல, இன்னொன்று மகாபாரதத்துல. ஸோ சமுத்திர மத்தனத்துல சௌத்தி என்ன சொல்றார் அப்படின்னாக்க, மந்தரம் அப்படின்னு ஒரு மலை, ரொம்ப ரொம்ப மலைகளிலேயே ரொம்ப சிறந்த மலை. அந்த மலையில எப்படி இருக்கும்னா, அந்த மூலிகை செடியெல்லாம் ஒன்னோட ஒன்று பின்னி அப்படி அடர்த்தியா நிறைஞ்சு இருக்குமா அந்த மலையில. அண்ட் அதுல வந்து நிறைய செடிகள், மரங்கள், அற்புதமான மரங்கள் செடிகள்லாம் இருந்ததுனால நிறைய எண்ணற்ற பறவைகள், மிருகங்கள் எல்லாமே இருக்குமா. இல்லை வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் அதோட ஃபுட்டுக்கு தேடின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் அங்க வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னா, அது வந்து ரெகுலர் விசிட்டிங் ஸ்பாட்டா. யார் யாருக்கு, தேவதாஸ், கிண்ணறர்கள், அப்சரஸ், இவாளுக்கெல்லாம் ரெகுலர் விசிட்டிங் மீட்டிங் பைட்டக்கெல்லாம் நடக்கும் போல இருக்கு. அங்க வந்து இவாள்லாம் ரெகுலரா போய் மீட் எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி இருக்கிற இடம். அதனுடைய ஹைட் என்ன தெரியுமோ, அதனுடைய ஹைட் வந்து 11,000 யோஜனா. 1 யோஜனா இஸ் 8 miles. 1 யோஜனா இஸ் 8 milesனா 11,000 யோஜனா how many miles? 88,000 miles. என்ன இங்க சௌத்தி வந்து கொடுக்குறார் டிஸ்கிரிப்ஷன்னா, 88,000 miles ஹைட்டு. எதுலேருந்து, பூமியோட சமநிலையிலிருந்து 88,000 miles ஹைட்டு, 88,000 miles டீப் ஆல்சோ, அண்டர் கிரவுண்ட் ஆல்சோ. என்ன அந்த மாதிரி இருக்கிற மலை. ஆக தேவதாக்களுக்கு என்ன ஒரு ஐடியா அப்படின்னா, இந்த மலையை வந்து நம்ம கடையறதுக்கு மத்தா யூஸ் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணா, அடியிலேருந்து பேத்தெடுக்கணும்ல, 88,000 miles அடியிலேருந்து இப்படி பேத்தெடுக்கணும் ஃபுல்லா. அப்படி எடுக்கிறதுக்கு அவ ட்ரை பண்ணி முடியல. அதனால அவ என்ன பண்ணா, நேர பிரம்மாஜியையும் விஷ்ணுவையும் போய் கேட்குறா, நாங்க வந்து இந்த மாதிரி விருப்பப்படுறோம், ஆனா முடியல, என்ன பண்ணலாம்? அவ வந்து, ஓ நன்னா பண்ணிடலாமே, அதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் ஒரு பிரமுக் கிட்ட அசைன் பண்ணுறோம், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறா. அந்த லீடர் யாரு அப்படின்னாக்க, சேஷநாகம், ஆதிசேஷன் கிட்ட அந்த ஒர்க்கை கொடுக்குறா. அதனால் அவர் என்ன பண்ணார், அவர் போனார், அப்படியே பேத்தெடுத்தார். எங்கேயுமே எதுவுமே இதுவோ செதஞ்சு போகிறதோ இல்லை எதுவும் டேமேஜ் ஆகிறதோ இல்லாமல் அப்படியே பேத்தெடுத்தார். அந்த ஃபாரஸ்ட்டு, அந்த இது மிருகம் எல்லாமே சேர்த்து அப்படியே எடுத்து கொண்டு போய் எங்கே வைக்கணும் சொல்லுங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், இந்திரன் சொன்னார், அப்பா நீ அதை வைக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும், அடியில் வந்து இது கடையறதுக்கு இதுனா அடியில் வந்து ஸ்டேபிளாக ஒன்று இருக்கணும் இல்லையா, ஒரு சப்போர்ட்டு. அதனால் வந்து கூர்ம தேவனை வழிபட்டார். பகவான் விஷ்ணுவினுடைய கூர்மாவதாரத்தை வழிபட்டார். அதனால் கூர்மாவதாரத்தை வழிபட்டு அவரும் பகவானும் வந்து ஆசீர்வதித்ததுனால
என்ன பண்ணார், அவர் பகவான் வந்து கீழே போய் கூர்மாவதாரத்தில் உட்காந்துட்டார். அது மேலே இந்திரன் வந்து பகவானோட முதுகு மேலே அந்த மந்திரமலையை தூக்கிண்டு போய் வச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, வாசுகியை வந்து இவா வந்து அசுராள்லாம் தலை பக்கம் பிடிச்சுண்டா, தேவதாள்லாம் வால் பக்கம் பிடிச்சிட்டு கடைய ஆரம்பிச்சா. கடைய ஆரம்பிச்சு உடனே ஒரு 10 தடவை கடைஞ்ச உடனே எல்லாம் வந்துடல. என்ன நமக்கு சும்மா ஒரு வெண்ணெய் வரதுக்கே உன் படு என் படுனாருது. இது வந்து பாறுகடலாக்கம் அமிர்தம் கிடையிறாளாக்கம். என்ன வருஷக்கணக்காக கடையணும். சரியா? அப்படி கடைஞ்ச உடனே என்னாச்சு, கொஞ்ச நாள் கடைஞ்ச உடனேயே வாசுகியினுடைய வாயிலிருந்து ஒரு கருப்பா ஒரு புகை வந்து வெளிப்பட ஆரம்பிச்சு, அது பெருசா மேகமூட்டமா ஆகி அது வந்து அப்படியே வந்து இதுவாயிடுதான். அந்த நெருப்பு மாதிரி அந்த புகை இருக்கும்ல, அதுவா வந்தது. உடனே எல்லாருக்கும் வந்து எனர்ஜி போயிடுதான். அதுல எனர்ஜி போனோடனே என்னாச்சா, பகவானுடைய அனுகிரகத்துல அது அப்படியே அந்த புகையெல்லாம் மேகமா மாறி மழையா பொழிஞ்சு அதுவே அவளுக்கு உற்சாகத்தை கொடுத்துதான். உடனே திருப்பி அவ வந்து எல்லா புத்துணர்ச்சியோட திருப்பி கடைய கமான் அப்படின்னு திருப்பி கடைய ஆரம்பிச்சாலும். அப்புறம் அந்த என்னாச்சு, கடைஞ்சு அந்த மந்திர மலையில இருந்த மரங்கள்ல இருந்த விதவிதமான வண்ண வண்ண வாசனை பூக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே உதிர ஆரம்பிச்சுதான். இவா உற்சாகத்தோட கடையும் போது அந்த பூவெல்லாம் உதிர்ந்து இவா மேலே விழும்போது ஆஹா அப்படின்னு ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு இன்னும் நல்லா கடைய ஆரம்பிச்சாங்க. அப்ப என்னாச்சா, அடியிலேருந்து கடலுக்கு அடியிலேருந்து பெருசா என்னெல்லாமோ சத்தம் கேட்டுதான். எல்லாம் ஓலமிடுற சத்தம்லாம் கேட்டுதான். உடனே என்னன்னு பார்த்தானா, அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற பெரிய பெரிய திமிங்கிலங்கள் எல்லா அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து செத்து போயிட்டு இருந்துதான் இந்த கடையிற இதுல. அந்த மாதிரி நிறைய செத்து போயிடுதான். அண்ட் இந்த கடையறதினுடைய அந்த பிரபாவம் வந்து பாத்தாள லோகம் வரைக்கும் போய், வருணலோகம் பாத்தாள லோகத்துல போய் அங்க இருந்தவாள்லாம் செத்து போக ஆரம்பிச்சுட்டாளாம். அண்ட் என்ன ஆயிடுதான், இந்த கடையிற அந்த வேகத்துல உற்சாகமா இவ கடையும் பொழுது அந்த வேகத்துல அந்த மரம்லாம் வேரோட பிடுங்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டான். வேரோட பிடுங்கிட்டு வந்து அண்ட் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாமும் விழ ஆரம்பிச்சுதான். கடல்ல அப்படியே சதா 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 சதான்னு விழ ஆரம்பிச்சுதான். அதுல என்னாச்சு, இந்த மரம் வந்து அப்படி இதுவாச்சு, மரம் ஒன்னோட ஒண்ணு உரச ஆரம்பிச்சுதான். ஒன்னோட ஒண்ணு உரச ஆரம்பிச்சு என்ன ஆயிடுது, ஃபயர் பிரேக் அவுட் ஆயிடுது. அந்த ஃபயர் பிரேக் அவுட் ஆனதுல சில மிருகம்லாம் அப்படி தூக்கி வீசி எரிஞ்சு விழுந்தது, நிறைய வந்து எரிஞ்சு போக ஆரம்பிச்சுடுது. அதெல்லாம் ஆச்சான். அப்படி வந்து சிங்கங்கள் யானைகள் இதெல்லாம் எரிஞ்சு போக ஆரம்பிச்சுட்டான், பஸ்மமாக ஆரம்பிச்சுட்டான். உடனே என்னாச்சா, இதை பார்த்தோன்னே இந்திரதேவனுக்கு பொறுக்கலை. ஐயோ இப்படி எல்லாரும் இப்படி ஆயிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே, அதாவது இவ கடைஞ்சுட்டு இருக்கா, அந்த மலையா இருந்தது இப்போ அப்படியே ஒரு அக்னி வந்துட்டு இருக்குது மேல. அப்படின்னா எப்படி இருக்கும், ஃபீலிங் டேஞ்சரஸ் இல்லையா? அதனால இந்திரன் என்ன பண்ணாரா, அவர் தானே வந்து மழைக்கான அதிபதி, அதனால வந்து இடியும் மின்னலோட மழையை பொழிஞ்சாராம். இதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஃபயர் சர்வீஸ் இல்லையா? உடனே வந்து நெருப்பை அணைச்சுட்டா. அப்புறம் என்ன ஆயிடுத்து, திருப்பி கொஞ்ச காலத்துக்கு அவ கடைஞ்சுட்டே இருந்தாள். கடைஞ்சுட்டே இருக்கும்போது கடைய என்னாச்சா, அந்த மரத்துல இருக்கிற பால், மரத்தினுடைய பால்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த மரத்தினுடைய மூலிகைகள் அதோட சேர்ந்து அதுக்கப்புறம் அது வந்து அந்த சமுத்திரத்தோட ஜலத்துல விழுந்து அந்த சமுத்திரத்தோட சேர்த்து அது கடைஞ்சி எத்தனை ஆயிரம் வருஷமா கடைஞ்சாலோ தெரியல, அது கடைஞ்சு அந்த சமுத்திரத்தோட கலரே எப்படி ஆயிடுத்துன்னா, அப்படியே தெளிவா இருக்கிற நெய்யோட கலர்ல ஆயிடுத்தான் சமுத்திரம். அப்படி இந்த மூலிகைகள் பால்லாம் சேர்ந்து அப்படி ஆயிடுத்தான். அப்படி ஆன உடனே எல்லாம் ஆச்சு, சரி அமிர்தம் வரலையே, என்ன கடைஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னு. அதனால தேவதாக்கள்லாம் டயர்டாயிடுதான். எத்தனை நேரம் போ கடையிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, முடியலை அப்படின்னு பகவானை வேண்டின்றாலும், ரொம்ப டயர்ட். உடனே பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்து திருப்பி ஸ்டார்ட் அகேன், திருப்பி வந்து தேவதாலாம் கடைய ஆரம்பிச்சாள். அதுக்கப்புறம் என்னாச்சா, ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிச்சுதான். என்னாச்சுன்னா, 1000 கதிர்களை கொண்ட அந்த சந்திரதேவன் வெளியில வந்தானாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி வந்தாலாம். அதுக்கப்புறம் வந்து சோமம் அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு தெரியுமா, சோமயாகத்துல அதுல இருந்தா ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை வந்து குடிக்கணும், அந்த யஜ்ஞத்துக்கு பிரசாதமா ஜூஸ் வந்து அதை பருகணும் சோமயாகத்துல. அந்த சோமம்ங்கிற அந்த செடி வந்து பார்க்கடல்ல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற வெள்ளை குதிரை வந்துதான். அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த மார்பை அலங்கரிக்கிற கௌஸ்துபம் வந்துதான். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை பாத்திரத்துல அமிர்தத்தை எடுத்துட்டு தன்வந்தரி வந்தாராம் இல்லையா. அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோன்னே அசுரால்லாம் பார்த்தலாம், ஏது நமக்கு இல்லப்பா அப்படின்னு
நமக்கு இல்லை போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துதான். அதுக்கப்புறம் ஐராவதம் வந்துதான். 2 ஜோடி தந்தம் இருக்கான் அவருக்கு, அதை வந்து இந்திரன் எடுத்துட்டாராம். அப்புறம் காலக்கூட்ட விஷம் வந்துதான். காலக்கூட்ட மகாவிஷ, ஹாலாஹல விஷம்னு சொல்லுவா இல்லையா, அதான் காலக்கூட்ட மகாவிஷம். அதாவது இந்த சமுத்திர மத்தனத்தோட எபிசோட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர்ல இந்த விஷயங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறதுல பல வெர்ஷன் இருக்கு. ஒரு வெர்ஷன்ல என்ன இருக்குன்னா, முதல்ல விஷம் வந்தது, கடைசியில தான் அமிர்தம் வந்ததுன்னு சொல்லப்படுறது. அது லாஜிக்கலி கரெக்ட் ஆல்சோ. ஏன்னா அமிர்தம் முதல்ல வந்துடுதுன்னா அப்புறம் எது கடையணும், எதுக்காக கடையிறாலோ அதுதான் ரீச் பண்ணியாச்சே இல்லையா. அதனால வந்து அந்த வெர்ஷன் ஐ திங்க் இஸ் மோர் லாஜிக்கல். சாஸ்திரம் எல்லா இடத்துலையும் லாஜிக்கோட சொல்லாத விஷயத்த இந்த விஷயங்கள்லாம் வந்தது, நம்ம வந்து அந்த லாஜிக்கு நம்ம எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம், சரியா. அதனால டோன்ட் அட்டாச் டூ மச் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எந்த ஆர்டர்ல வந்தது அப்படின்னு. ஸோ இந்த காலக்கூட்ட விஷம் வரும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னாக்க, எல்லாம் வந்து அந்த விஷத்தால பாதிக்கப்படும் போல இருக்கும் பொழுது யாரு வந்தா, மகேஸ்வரன் வந்து அந்த விஷத்தை அப்படியே எடுத்து குடிச்சு அப்படியே தொண்டையில அவர் தாரணம் பண்ணிட்டார். இதெல்லாம் பார்த்தோன்னே, இந்த பிரம்மாண்டத்தெல்லாம் பார்த்தோன்னே அசுரர்களுக்கு வந்து நம்பிக்கையே போயிட்டான். நமக்கு அமிர்தம் இல்லை, நமக்கு அமிர்தமும் வேணும், லக்ஷ்மியும் வேணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், பாய்ஸ் கெட் ரெடி, யுத்தம் பண்ண போறோம் இப்போ நம்ம அப்படின்னு அவ வந்து டிசைட் பண்ணிட்டாலாம். அந்த டைம்ல எப்படி இருந்தா, அமிர்தம் பாக்கெட் வந்து அவகிட்ட, பாக்கெட் இல்லை, அந்த கண்டெய்னர் வந்து அவகிட்ட இருந்துதான். அமிர்தம் அவ கையில, தம்பி கொடுத்துடாத, பத்திரமா வச்சுக்கோ, இது நம்மளுக்கு தான், வந்தாங்கன்னா நம்ம வந்து வார ஃபைட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்தாங்க. உடனே என்ன ஆயிடுத்தான், இப்போ அவ கையிலேருந்து விஷத்தை இந்த பக்கம் வாங்கணும் இல்லையா. யாரு போய் கேட்டா கொடுப்பா, தேவதா போய் கேட்கணுமா, சூரிய தேவன் கேட்கணுமா, சந்திரதேவன் கேட்கணுமா, இந்திரன் கேட்கணுமா, யாரு போய் கேட்டா கொடுப்பா, யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டாளா. அதனால பகவான் விஷ்ணு என்ன பண்ணாராம், அவருடைய மாயையை பயன்படுத்தி மோகினி அவதாரம் எடுத்தாராம். மோகினி அவதாரம் எடுத்து அப்படியே அவளோட போய் டுவேட் படுற மாதிரி எல்லாம் பாடி அவளை மயக்கி அப்படியே இப்படி கொடுத்தோடனே கொடுத்துட்டா. அவளோ என்ன உடனே எல்லாத்தையும் வாங்கிட்டு டபக்குன்னு இந்த பக்கம் வந்துட்டார். என்ன இந்த பக்கம் வந்த உடனே அதை வந்து இவ வந்து மோகினி கையில கொடுத்துட்டா. ஆக இந்த கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய கேட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்து. பட் இந்த சமுத்திர மத்தனத்தினுடைய தாத்பரியம் என்ன, இந்த தாத்பரியமானது இங்க வந்து 18வது அத்தியாயத்துல சொல்லப்படலை. 18வது அத்தியாயம் இதோட முடியறது, மோகினி கையில அமிர்தம் வரதோட முடியறது 18வது அத்தியாயம். தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, அதாவது இங்க பெரும்பான்மையா வேதாந்த சாஸ்திரம் படிக்கிற மாணவர்களா இருக்கிறதுனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். நம்மளுடைய இந்த சாஸ்திர பிரவருத்தி இருக்கு இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதனுடைய ஒரு இமேஜரி தான் சமுத்திர மதனம்ங்கிறது. நம்மளுடைய மனதோடைய ரெப்ரசன்டேஷன் தான் அந்த பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல எப்படி தேவதாக்களும் அசுரர்களும் இருந்தார்களோ ஒரே சமயத்துல, அந்த மாதிரி நம்மளுடைய மனதுல we have both positive tendencies and negative tendencies. தைவி சம்பத்தும் இருக்கு, ஆசுரி சம்பத்தும் இருக்கு இல்லையா. ஆக அதை பார்க்கடலை கடைவதற்கான அந்த மலை, மந்தர மலை இருக்கு இல்லையா, அது எதை உணர்த்துறது அப்படின்னாக்க, மனசுல நம்ம எடுத்துக்கிற உறுதி, நம்ம போடுற எஃபர்ட், நம்ம எடுத்துக்கிற தபஸ், நம்ம மேற்கொள்ற அந்த டிசிப்ளின், ஒழுக்கம், எதெல்லாம் நமக்கு விவேக சக்தியில் இட்டுக்கொண்டு செல்லுமோ, அந்த விவேக சக்தியின் பொருட்டு நமக்கு என்னெல்லாம் அதுக்கு ஃபீடா இருக்கோ, அந்த விவேக சக்தியில் எதெல்லாம் விவேக சக்திக்கு எதெல்லாம் கொண்டு விடுறதோ அந்த விவேக சக்தி தான் நம்ம மனசை கடையிறது இல்லையா. பரீட்சலோகான் கர்மச்சிதான். ஆக இந்த விவேக சக்தி வந்து அந்த மந்தர மலையை ரெப்ரசன்ட் பண்றது. அண்ட் இதை கடையிற அந்த கயறு வாசுகி இருந்தார் இல்லையா, அந்த வாசுகி கயறு எதை உணர்த்துகிறார் அப்படின்னா, மனசுல இருக்கிற டிசையர்ஸ் வந்து எப்போ ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணப்படுறதோ அப்போ அது வந்து தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்ச மாதிரி நமக்கு நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு இட்டு செல்லும். எங்க we don't handle our desires properly அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றேன். எங்க தர்மத்தின்படி செல்லாமல் டிசையர்ஸை வந்து
எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கோமோ, அந்த டிசையருக்கெல்லாம் நம்ம அடி பண்ணிடுறோமோ, அது என்னாகும், அசுரால் பக்கம் தலை பக்கம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி அது விஷத்தை தான் கொடுக்கும் நம்ம மேல. கீழே அடியில், அதனால்தான் அந்த அந்த கடையர் அந்த மத்துக்கு அடிபாகமா இருக்கிறது, நிலையா இருக்கிறது, சப்போர்ட்டா இருக்கிற அந்த கூர்மாவதாரம் எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா தர்மத்தை குறிக்கிறது. தர்மத்தினுடைய என்னுடைய எஃபர்ட் எல்லாமே should be based out of தர்மா. தர்மம் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்க வேண்டும். வெளியில வந்த அந்த காலக்கூட்ட மகாவிஷம் இருக்கு இல்லையா, முதல்ல அதுதான் வெளில வந்தது இல்லையா. முதல்ல அந்த காலக்கூட்ட மகாவிஷம் வருது அப்படின்னாக்க முதல்ல என்ன ஆகும்னா, நம்ம விவேக வைராகிய நற்பண்புகள் முக்கியமா இல்லையா, அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்றை கடைப்பிடிங்கோ மற்றதெல்லாம் வரும்னு சொல்லிட்டா சிம்பிளா இல்லையா. அதனால ஒன்றை கடைப்பிடிக்கலாம் அஹிம்சா அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அதை கடைப்பிடிக்கிறதுக்குள்ள மகா ஹிம்சையா இருக்கும். ஒரு வாரம் ட்ரையல்ல இந்த ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பான்ல, அந்த மாதிரி முதல்ல ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா எல்லாம் வரும், எல்லாம் கலப்பிண்டு வரும். என்னோட ஈகோ, என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, என்னுடைய அட்டாச்மெண்ட், என்னோட பயம், என்னோட கோபம், என்னுடைய பொறாமை, என்னோட வெறுப்பு எல்லாம் கலப்பிண்டு வரும் மனசுல இருந்து இல்லையா. அதுதான் அந்த காலக்கூட்ட விஷம். முதல்ல அதுதான் வரும். முதல்லயே மோட்சம் வருமா என்ன, முதல்ல அதுதான் கிளம்பிண்டு வரும். அப்ப யார் என்ன இந்த விஷத்திலிருந்து காப்பாத்துறது அப்படின்னா, அந்த பரமேஸ்வரன் வந்து அந்த காலக்கூட்ட விஷத்தை அப்படி குடிச்சாரு இல்லையா. அவர் எதை சிக்னிஃபை பண்றாருன்னா, வைராக்கியத்தை உணர்த்துகிறார். வைராக்கிய ஸ்வரூபமாக இருக்கிற அந்த பரமேஸ்வரன், அதாவது எனக்கு இந்த விஷயங்கள்னால ஏற்படுற அந்த இன்செக்யூரிட்டியா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் வைராக்கியமானது நீக்குகிறது. வைராக்கிய சதகம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, பர்த்ருஹரி எழுதினது. போகே ரோக பயம், குலே சுதி பயம், வித்தே நிருபாலாத் பயம், மானே தைன்ய பயம், பலே ரிபு பயம், ரூபே ஜராயா பயம், சாஸ்திரே வாதி பயம், குணே கல பயம், காயே கிருகாந்தாத் பயம், சர்வம் வஸ்து பயான்விதம் புவி நிருணாம் வைராக்கியமேவா பயம். எதை எடுத்தாலும் பயம் இல்லையா. எதை எடுத்தாலும் போக என்ஜாய் பண்ணா டிசீஸ் வந்துரும்னு பயம் இல்லையா. என்னுடைய குலத்துல எனக்கு பெருமை இருந்ததுன்னா அவமானம் ஏற்பட்டுருமோன்னு பயம். என்னுடைய வித்தத்துல எனக்கு பெருமை இருந்தது அப்படின்னு சொன்னாக்க யாரா திருடின்னு போயிடுவாளா, இல்லை யார் டாக்ஸ் போட்டுருவானான்னு பயம். நிருபாலானா கிங் இல்லையா, டாக்ஸ் போட்டுருவானான்னு பயம். அதுக்கப்புறம் நான் மானியா இருந்தேன்னா அவமானம் ஏற்பட்டுருமோன்னு பயம். நான் ரொம்ப பலசாலியா இருந்தேன்னா எனிமீஸ் இருப்பாளோ அப்படின்னு பயம். ரொம்ப அழகா இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த விஷயத்துல எனக்கு ஒரு பெருமையோ அட்டாச்மெண்ட்டோ இருந்துன்னு சொன்னாக்கா வயசாகுமே. ஆன்டி ரிங்கிள் ஃபார்முலா, போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எத்தனை பண்ணுவ நீ, பயம் இல்லையா. ஆக சாஸ்திரத்துல நான் பெரிய வேதவித்தா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா வாதிகளால் பயம், வாதம் பண்றவாள்னால பயம். குணத்துல நான் ரொம்ப சிறந்தவனாக இருந்தேன் அப்படின்னு சொன்னா கூட யாராவது என்னை களங்கப்படுத்திடுவாளோங்கிறதுல பயம் இல்லையா. அந்த மாதிரி காயே எனக்கு உடம்பு மேல அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா யமனை பார்த்து பயமோ பயம். இப்படி சர்வம் வஸ்து பயான்விதம். யாருக்கு, இந்த பூலோகத்துல இருக்கிற நரர்களாம், அவர்களுக்கெல்லாம் எது அபயத்தை கொடுக்கும், வைராக்கியம் ஏவ அபயம் அப்படிங்கிற அந்த வைராக்கிய ஸ்வரூபமாக இருப்பவனே அந்த நீலகிரீவன். அப்படி குடிச்சு அப்படி நிறுத்தி வச்சுட்டார் இல்லையா, அவர் தான். ஆக இந்த மாதிரி தான், இதுதான் தாத்பரியம். ஒரு வேதாந்த மாணவன் புராணங்களை படிக்கும்போது, இத்திஹாசங்களை படிக்கும்போது இப்படி படிக்கணும்னா இதுக்கெல்லாம் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. தே ஆர் நாட் ஜஸ்ட் மியர் ஸ்டோரிஸ். சும்மா அப்படி கதை கேட்டுட்டு போறது இல்லை. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாத்தையும் மனசுல வாங்கிக்கணும். ஸோ இதோட மோகினி கையில அமிர்தம் வரதோட 18வது அத்தியாயம் முடியறது. 19வது அத்தியாயம் 31 ஸ்லோகங்கள் கொண்டது. என்ன ஆறுது, வாங்கிட்டு போயிட்டா அமிர்தத்தை, இவ பார்த்துட்டு இருப்பாளா சும்மா, என்ன ஆகும், தேவாசுர யுத்தம் ஏற்படுது. இந்த அசுரர்கள்ல 2 டைப் இருக்கு. அந்த அசுரர்கள்ல அவளும் கஷ்யப்பருக்கு பிறந்தவ தான். கஷ்யப்பருக்கு பிறந்ததுல 2 மாதாக்கு பிறந்தவா, அசுராலே 2 பேருக்கு பிறந்தவா. ஓகே, ஸோ திதிக்கு பிறந்தவா, அதனால அந்த குரூப்புக்கு தைத்தியான்னு பேரு. அப்புறம் தனுக்கு பிறந்தவா, அவர்களுக்கு பேரு தானவான்னு பேரு. 2 பேருமே அசுரா தான்.
இந்த தானவர்களில் வந்து சில எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ராகு, விருத்ராசுரா, அதுக்கப்புறம் பின்னாடி வருவன் மயாசுரன் அப்படின்னு. இந்த ஆதி பருவம் மயதர்ஷன பருவத்தோட உபபருவத்தோட தான் முடியும். ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். ஆக இந்த அசுரர்கள், தேவர்கள், தானவர்கள் அண்ட் தைத்தியர்கள் இவ 2 பேருமே சேர்ந்து தேவர்களை அட்டாக் பண்ணான். தேவர்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாராம் பகவான் வந்து மல்டிபிள் அவதாரம் அட் த சேம் டைம். ஒன்று மோகினி அவதாரம் எடுத்தாரா, நரநாராயண அவதாரம் எடுத்தார். நரநாராயண அவதாரம் எடுத்து இந்த அமிர்தத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, தேவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அமிர்தத்தை வந்து மோகினி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதில் என்ன எடுத்து தேவர்களுக்கு தான் அமிர்தம் கிடைக்கும் போல இருக்கு, இது வந்து நம்ம நேராக இருந்தால் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ராகு என்ன பண்ணார், தேவதா மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் கியூவில் நின்றுட்டார். அந்த பக்கம் என்ன வரிசையாக கொடுத்துட்டே வரா இல்லையா, அதில் போய் கியூவில் நின்ன உடனே கொடுத்துட்டா, தேவதான கொடுத்துட்டா. அப்படி முழுங்கி அப்படி பாதி போயிடுத்து தொண்டைக்குள்ள. அதுக்குள்ள என்ன பண்ணா, சூர்யா சந்திரன் வந்து கண்டுபிடிச்சிட்டா. ஐயோ இது நம்ம குரூப் இல்லையே அப்படின்னு, இது ஐடி கார்டு ஏதாவது அடையாளம் இருக்கும் போல இருக்கு, நான் இது நம்ம குரூப் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு மாட்டி விட்டுட்டான். இவன் வந்து இல்லை அப்படின்னு ஒன்னே என்ன ஆயிடுத்து, சூரியனும் சந்திரனும் ராகுவை வந்து காட்டி கொடுத்துட்டா. அதனால என்ன ஆயிடுத்து, பகவான் வந்து கோவம் வந்து தப்பு இல்லைன்னு மாதிரி பண்ணது, கோவம் வந்து சுதர்சன சக்கரத்தை எடுத்து விட்டுட்டார் ராகு மேல. அது என்ன எடுத்து ராகுவோட தலை கட்டாயி, தலை ஒரு பக்கம் உடம்பு ஒரு பக்கம்னு செதறி, அண்ட் அது என்ன எடுத்து அவர் அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அவர் இறக்கலை, ரெண்டும் வந்து துடிச்சுட்டு இருக்கு, அந்த நடுங்கின்னு இருக்கு. அந்த விழுந்த அந்த ஃபோர்ஸ்ல பூமியே நடுங்க ஆரம்பிச்சுடுத்து, அந்த ஃபோர்ஸ்ல விழுந்ததுல. அதனால வந்து தீரா பகை இருக்கு யாருக்கும் யாருக்கும். இந்த ஒரு எபிசோட்னால ராகு ஒரு சைடு, சூரிய சந்திரன் ஒரு சைடு, இவா 2 பேருக்கும் இன்னி வரைக்கும் தீரா பகை இருந்து கொண்டிருக்கிறது. சரியா? அதனால அப்புறம் பகவான் என்ன பண்ணார், மோகினி அவதாரம் ஓவர், திருப்பி தன்னோட ஒரிஜினல் அவதாரத்துக்கு வந்துட்டு, உடனே ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துட்டு அசுரர்களோட சண்டையிட ஆரம்பித்தார். பல விதமான வெப்பன்ஸ், என்ன வெப்பன்ஸோட டிஸ்கிரிப்ஷன் இல்லைங்க, ஃபுல்லா எல்லா பக்கமும் வச்சு அசுரர்களை எல்லா சைட்லேருந்தும் அட்டாக் பண்ண. அசுரர்கள் எல்லாம் வந்து அப்படியே செதறி செதறி விழுந்தார்கள், அண்ட் அப்படியே ரத்தத்துல தோய்ந்து அவர்கள் விழுந்தார்கள். இப்படி, அதாவது அசுரர்கள் இது எதை ரெப்ரசன்ட் பண்றான்னு நம்ம சொன்னோம், அசுரர்கள்லாம் நம்மளுக்குள்ள நம்ம மனசுல இருக்கிற ஆசூரி சம்பத் இருக்கு இல்லையா, அந்த தீய எண்ணங்களை வந்து உணர்த்துறவா நமக்குள்ளேயே இருக்கா அசுரர்கள். ஆக எங்க அசுரர்கள் என்னுடைய ஆசூரி சம்பத் வந்து மேலோங்கி எப்போ என்னை வீழ்த்துவது போல ஏற்படுறதோ ஒரு சூழ்நிலை, அங்க வந்து பகவான் கண்டிப்பாக வந்து நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுவான். நமக்கோதண்ட ஹஸ்தாய சந்தி கிருதசராய ச கண்டிதா கில தைத்தியாய ராமாயா பன்னிவாரணே. எந்த அசுரர் அவர் கண்டித்தாக்கில பண்ணுவாராம், எந்த அசுரர்களை அவர் வந்து தண்டனை கொடுத்து அவர் வெட்டுவாராம், என் மனசுல இருக்கிற தீய எண்ணங்களை, ஹே ராமா அசுரன் இங்கு இருக்கான், என்னை இங்கு காப்பாத்து. சன்னத்த கவச்சி கட்கி ஸ்தாபபானதரோ யுவா சாபபானதரோ யுவா கச்சன் மமாக்ரதோ நித்யம் ராம பாத்து ச லக்ஷ்மணஹா. எங்க எனக்கு எந்த டெண்டன்சி மேல ஓங்கி வந்து நான் எப்போ விழுவேன்னு, நான் தோத்து போறது என்கிட்ட தான் தோத்து போறேன் இல்லையா. எப்போ எந்த எனிமி எங்க இருக்கான், உள்ளுக்குள்ள இருக்கான். எப்போ யாரு என்ன அட்டாக் பண்ணுவா, காமம் அட்டாக் பண்ணுமா, குரோதம் அட்டாக் பண்ணுமா, பயம் அட்டாக் பண்ணுமா, எது என்ன அட்டாக் பண்ணுமே தெரியாது. அதனால என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பிளாக் கேட்ஸ் மாதிரி ராமரோ லக்ஷ்மணரோ எனக்கு முன்னாடி போறாளாம், என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போறாளாம். அப்படி வந்து பகவான் வந்து என்னை காக்கட்டும். இங்க வந்து என்ன ஆயிடுத்து கதையில, நரனும் நாராயணனும் களத்துல இறங்கி சுதர்சன சக்கரத்தை விட்டு அசுரர்களை, தானவர்களையும் தைத்தியர்களையும் சுதர்சன சக்கரத்தை விட்டு செம்ம ஃபைட்டு நடக்கிறது. அந்த சுதர்சன சக்கரம் என்ன பண்றதுதான், தீயா போய் அவளை எரிக்கிறதான். அதுக்கப்புறம் ஒரு மிசைல் மாதிரி வந்து பர்ஸ்ட் ஆகுறதான். அதுக்கப்புறம் அவ ஓடி போய் ஒளியரைச்சு அவ முன்னாடி ஒரு பூதம் மாதிரி வந்து அவளை சாப்பிடுறதான். அந்த மாதிரி வந்து வெவ்வேறு விதமா, என்ன டிஸ்கிரிப்ஷன், அந்த மாதிரி வந்து அவ அத்தனை பேரோட உயிரையும் குடித்து அந்த அரக்கர்களை வந்து வீழ்த்தியது. அந்த மாதிரி வந்து இதுல என்ன எடுத்து சண்டை நடந்துட்டே இருக்கிறச்சு, இந்த அரக்கர்கள்லாம் சும்மா இருப்பாளா, எதை வச்சு சண்டை போடுவா, ஊனா போய் ஒரு மலையை பிச்சுன்னு வந்து மலையால் அடிப்பா தேவர்கள் மேல இல்லையா. அந்த மாதிரி மலையை பிச்சு, அதை பிச்சு, இதை பிச்சு, அந்த மாதிரி. அண்ட் அதுல அந்த மரங்கள், அந்த காடுகள் எல்லாமே, அந்த ஒரு மலையை பேத்து எடுத்தானா அதுல இருக்கிறது எல்லாம் செதறி போய் அந்த மாதிரி வந்து ஆகரச்சே நரன் என்ன பண்ணாராம்,
அவர் வந்து எல்லாத்தையும் தேவர்கள் மேல விழாம பொடி 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 பொடியா ஆக்கி விட்டு ஃபினிஷ் பண்ணிட்டான் மொத்தமா. அண்ட் அதனால என்ன ஆயிடுத்து, ஒரு பெரிய புழுதி மண்டலமா கிளம்பி அப்படி யுத்தம் வந்து பெரிய சீற்றமோட இருந்துதான். ஃபைனலா என்னாச்சு அப்படின்னாக்க, தேவதா வார வின் பண்ணிட்டா, அவ சைடு வின் பண்ணிட்டா. வின் பண்ணிட்டு என்ன பண்ணா அப்படின்னா, திருப்பி அந்த மலையை எடுத்து யதாஸ்தானம் பண்ணோம். இந்த ஒரு வேலை முடிஞ்சா எடுத்த விஷயத்த திருப்பி எடுத்த இடத்துல கொண்டு வைக்கணும். இவ ஏதோ கடைஞ்சா எங்கன்னா பார்க்கடலே இருக்கு, அப்புறம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் தான் போய் எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும். நம்ம ஆத்துக்கு வந்தா எல்லாத்தையும் அங்கங்க போட்டு போயிட்டா திருப்பி. அதனால என்ன பண்ண, திருப்பி கொண்டு போய் மந்தர மலையை அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்திரன் தேவதாக்கள் எல்லாரும் அவவா ஆத்துக்கு போயிட்டா. அப்புறம் இந்த அமிர்தம் என்னாச்சு, அமிர்தத்தை வந்து சாப்பிட்டாச்சு, அது இப்போ குடத்துல இருந்துட்டே இருக்குமே, அதை வந்து நாராயணர்கிட்டயே கொடுத்து இதை வந்து நீங்க உங்க ப்ரொடெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு இந்திரன் வந்து நாராயணன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். இந்த அமிர்தம்ங்கிறது எதை உணர்த்துகிறது அப்படின்னா, மோட்சத்தை, ஞானத்தினுடைய பலனாக இருக்கும் மோட்சத்தை உணர்த்துகிறது. ஞானம் அப்படிங்கிறது வேதம் கொடுக்கறது. வேதம் யார்கிட்ட இருந்து வந்தது? பகவான். அதோட கஸ்டோடியன் யாரு? பகவான் தான். அப்ப அமிர்தம் பகவான் கிட்ட தானே இருக்கணும் இல்லையா? அதனால அதை யாருக்கு கொடுப்பார் பகவான் அப்படின்னாக்கா, யாரு ஒருவர் அதிகாரியோ. ஏன்னா தேவதா தான் தபஸ் பண்ணினா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் ஒன்றும் பார்ஷியாலிட்டி பார்க்குறவர் இல்லை. நம்மளோட ஐடியாலேயே அதே ஃப்ரேம்லேயே பகவானை உட்காந்து வைக்கக்கூடாது, சரியா? பகவானை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தேவதா தபஸ் பண்ணினா, அசுரா தபஸ் பண்ணலை. ஸோ யாருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அமிர்தத்துக்கு அப்படின்னாக்க தேவதாக்கு தான் இருக்குது. நீயும் தபஸ் பண்ணு, உனக்கும் தரேன், அவ்வளவுதான் இல்லையா? ஆக அதுதான் விஷயம். ஸோ 19th அத்தியாயம் முடிஞ்சது. 20வது அத்தியாயம், இதில் 16 ஸ்லோகங்கள் இருக்கு. சௌத்தி சொல்றார், இந்த பார்க்கடலை கடையும் பொழுது உச்சை சிரவசு தோன்றினார் இல்லையா, அந்த கதையை சொல்ல போய் மொத்த அமிர்தம் கடைஞ்ச கதையும் சொல்லிட்டேன் உனக்கு, முன்னாடி பின்னாடி மொத்தமாக சொல்லிட்டேன். அதனால வந்து இப்போ என்ன ஆரம்பிச்சேன் இல்லையா அந்த டைலாக், நான் டைலாக் ஆரம்பிக்கும் போது நீ நடுவில் பார்க்கடலை பற்றி இவர் கேட்டார் இல்லையா, அதனால பார்க்கடல் கடையிறத பற்றி சொல்ல வேண்டியதா போச்சு. வினதாவும் கிரதுவும், பரவாயில்லையே என்ன பாருங்க, ஏற்கனவே ஒரு கதை, அதை பாஸ்ல வச்சுட்டு அதுலேருந்து இன்னொரு கதை, அப்புறம் இந்த கதையை கம்ப்ளீட் பண்ணிட்டு பேக் டு தி ஸ்டோரி. அப்புறம் இதை எதுக்கு கம்ப்ளீட் பண்ணணும்? ஜனமேஜய ராஜாவோட சர்ப்பசத்திர யாகத்துக்கு போனோம். ஆஸ்திக ரிஷி ஏன் வந்தாருன்னு, இப்போ அதுக்கு ஏன் போனோம்? ஏன்னா அந்த யாகத்துக்கு அப்புறம் மகாபாரதம் உபதேசிக்கப்பட்டது, நம்ம கதையை பிடிக்கணும், சரியா? இது இந்த பிளாட் இருக்குல்ல, இதை மனசுல வந்து நன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மனசுல வாங்கிக்கணும். அப்போதான் இந்த ஸ்க்ரீன் பிளேயை கிரகிக்க முடியும். அதர்வைஸ் ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும்னா கதை விட்டுருவோம் நம்ம, சரியா? அதனால வந்து இந்த கிரதுவுக்கும் வினதாக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றதே உச்சை சிரவஸ் சம்பந்தமா. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இப்போ நான் சொல்றேன் அப்படின்னு சௌத்தி வந்து ஆரம்பிக்கிறார் 20வது அத்தியாயத்துல. ஸோ இது வந்து வாய்ஸ் ஓவர் ஆகி இப்போ கிரது அண்ட் வினதாவோட பேலஸ். அதுல கிரது கேட்கிறா, ஏ வினதா, அந்த குதிரை என்ன கலரில் இருந்ததுன்னு சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறா. உடனே வினதா சொல்றா, கண்டிப்பா ஒயிட் கலர் தான் அப்படின்னு சொல்றா. உடனே கிரது சொல்றா ஆமா ஒயிட் கலர் தான், ஆனா அதோட வால் இருந்தது இல்ல, அது கருப்பு கலர். என்ன, இப்போ வந்து நம்ம ஒரு பந்தயம் வச்சுப்போம், சரியா? இதை போய் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். யாரு தோத்து போறாளோ, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னாக்கா கிரது சொல்றாங்க, நான் தோத்து போயிட்டேன்னு என்ன, குதிரை வாலு வெள்ளையா இருந்ததுன்னா நான் உனக்கு அடிமை. சப்போஸ் குதிரை வாலு கருப்பா இருந்துருத்துன்னு வச்சுக்கோ, வினதா நீ எனக்கு அடிமை, சரியா? இதுதான் பந்தயம் அப்படின்னு சொல்றேன். இதுல என்ன ஐடியானா, கிரதுவுக்கு வந்து ஜெயிக்கணும், இந்த வினதாவை எனக்கு அடிமையா வேலை பண்ண வைக்கணும், சரியா? இதுதான் ஐடியா. அதனால என்ன பண்ணா, கிரதுவோட குழந்தைகள் யாரு? பாம்பு, 1000 பாம்பு. எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு சொன்னா, அந்த பாரு நீங்களாம் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த வாலு கருப்பானோம், எனக்கு தெரியும் அந்த வாலு வெள்ளை தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, இல்லைன்னா ஏன் சொல்றா இல்லையா? அதனால அந்த வாலை நீங்க கருப்பாக்கணும், எதா பண்ணுங்க, நான் ஜெயிக்கணும் இந்த பந்தயத்துல அப்படின்னு. அவள்லாம் அதெல்லாம் முடியாது, எந்த புள்ள அம்மா பேச்சு கேட்டிருக்கு முடியாது. ஆனா இந்த அம்மா இருக்காளே, அஷுஷோ பயங்கர ஸ்ட்ரிக்ட். என்னன்னா உடனே டப்புன்னு சாபம் கொடுத்துட்டா குழந்தைகளுக்கு. நான் கேட்கறத நீ பண்ணாம போனல, ஜனமே ஜெயன் பண்ற சர்ப்பசத்திர யாகத்துல நீங்க எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுவேன்.